இப்போ நான் வந்திருக்கிறது ஆட்டோமோட்டிவ் கேரேஜ் எக்ஸிபிஷன். கோயம்புத்தூர் கொடிசியாவில் ஹால் ஈயில் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஹால் மட்டும்தான் போட்டிருக்காங்க, சின்னதாக தான் போட்டிருக்கு. ஓகே, போய் அதையும் பார்த்துருவோம். ஆட்டோ மோட்டிவ் கேரேஜ் எக்ஸ்போ 2024 பார்ப்போம் உள்ளே போய் என்னவா இருக்குன்னு. சுசுகி தூசி படியாமல் இருக்கிறதுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. தொடச்சி நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பார்ப்போம். டூல் போல்ட் நட்டு கட்டக்கூடிய டூல்ஸ், ஜாக்கி, இந்த ஐட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. ஹைட்ராலிக் ஜாக்கி, நியூமேட்டிக் ஜாக்கி, அரோ எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். சார், இது ஹை ரைடர்னா என்ன, ஹைப்ரிட்டா சார்? ஆமாம் சார், ஃபுல்லி ஹைப்ரிடும் இருக்குது, நியோ டிரைவும் இருக்குது. இல்லை நேமே அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா, ஹை ரைடர்? சார் ஆமாம் சார், ஆமாம், ரெண்டுமே இருக்குது. ஹைப்ரிட்டும் இருக்குது, வந்துருக்கு. ஆமாம் சார். அது 95,000 என்னமோ போட்டிருக்காது, என்னது சார்? பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க சார் உங்களுக்கு, ஆஃபர்ஸு. ஓகே, லோனில் உங்களுக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே. ஹை ரைடர் அர்பன் க்ரூசரில் இந்த மாடல் ஒன்று விட்டுருக்காங்க. இதில் ஹைப்ரிட்டும் வருது, ஆர்டினரியும் வருது. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். உள்ள இன்டீரியர் பாருங்கள், காக்பிட் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் கேரேஜ் டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், பாஷ், ட்ரையம்ப், ரெண்டுமே 400ங்களா? அது வந்து ஸ்க்ராம்லரா? ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லுவாங்களா? அதான் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். க்ரூசர் அது க்ரூசர் க்ரூசர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் அதையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வெஹிக்கிள் அனலைசர், எல்லாம் எலக்ட்ரானிக் வந்தாச்சு இல்லையா? ECU இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது. நம்ம காருக்குள்ள இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் செக் பண்ணுறக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம். ப்ரோ, இது என்ன மெஷின் இது? சார், இது கார் இன்ஜெக்டர் கிளீனர். இன்ஜெக்டர் கிளீனர். ஓகே. பெட்ரோல். ஏன்னா இதெல்லாம் பார்த்ததில்ல, அவங்களாம் உள்ளே போய் செஞ்சுருவாங்களா? எல்லாருமே பண்ணுற மாதிரி செய்யலாம். ஆட்டோ ஸ்டோர்ஸ், எல்லா ஸ்பேர்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். காரு எல்லாம் அனைத்து கார்களுக்கும் வேணுங்கிற ABS சென்சார்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே.
ஏத்தர்னுடைய மாடல் எவர் கிரீன். இது அவங்க வந்து ரிஸ்டான்னு சொல்லி இந்த மாடல் டிஸ்பிளேல இல்லை. ராஜதுரைஸ் வெஹிக்கல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கார் டெக்கார்ஸ். எத்தனை லட்சம் கொண்டு வந்தாலும் செலவு பண்ணிட்டு போகலாம். அதெல்லாம் பைக்கர் சீட்டு உள்ள உட்காந்துருக்க மாதிரி எல்லா வண்டியும் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஜீப்பை ஒன்று மிரட்டுற மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க பேர். கல் மேலே உள்ள இந்த குஷனிங் செட்டில் எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம விண்டேஜ் மோட்டார் பைக்ஸ் அதனுடைய டீட்டெயில்ஸ். AJS அப்படின்னு ஒரு மேனுஃபேக்சரர். நம்ம ஜாவா நம்மகிட்ட இந்த வண்டி இருந்தது. இப்போல்லாம் இருந்ததுன்னா அது தங்கம். இவர் ராயல் என்ஃபீல்டு ஸ்கூட்டரா? வேறு எதுவும் பேர் வச்சுருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு பேரெல்லாம் வாயில் நுழையில. பாருங்க கீர் எப்படி இருக்குது பாருங்க. கீர் போடுற லிவர் கால் வைக்கிறதுலேயே அந்த பக்கம் பிரேக்கு, இந்த பக்கம் கீர் லிவர். இது எஸ்டி அரஜாவான்னு சொல்லுவாங்க. அது இதெல்லாம் நம்ம காலத்தில் ரோட்டில் வளம் வந்துக்கிட்டு இருந்த வண்டிங்க. இப்போல்லாம் விண்டேஜ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போய் ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. டயரெல்லாம் புதுசு கிடச்சிருக்கு பாருங்கள். இது இவர் ஒரு ஹெச்டி. டேங்க் சின்னதாக இருக்குது. மோனார்க். இதுதான் ராஜ்தூத் யமஹா யமன் RD3. இதெல்லாம் வந்து எமிஷன் டெஸ்ட் மிஷின்ஸ் அண்ட் ஏர் ப்ரெஷர், நைட்ரஜன் 2, ஃப்ளூயிட் டிஸ்பென்சர். சாரி, இது வந்து எக்ஸாஸ்ட் டெஸ்டிங் இல்லை, டயர் ப்ரெஷர் பார்க்குறது. இது வந்து லிஃப்ட்டு, கேரேஜ் லிஃப்ட்டு. எல்லாம் கேரேஜ் டூல்ஸ். இது என்ன ஜம்பர்? பேட்டரி ஜம்பருங்களா? பேட்டரி டவுன் ஆச்சு. இந்த மாடல்
இசுசு லேட்டஸ்ட் மாடல். இது ஒரு இவி ஸ்கூட்டர். இது எதுக்காக டிசைனுக்காக கொடுத்துருக்கா வேறு எதுக்காக? டிசைன் இல்லை, சைடு க்ளோ பாக்ஸ் அட்டாச் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வரும். ரெகுலர் பாக்ஸ் அதை ஃபிட் பண்ணி நீங்கள் உள்ள திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஓ, எவ்வளோ காஸ்ட் வருதுங்க அது? இது 150 வருது. 150 வருது. ரேஞ்ச் எவ்வளோ சொல்கிறாங்க? 110 ரூபா. 110. இல்லை நிறைய வருது வண்டி, எதை வாங்குறதுன்னு கன்ஃபியூஸ் தான் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு. இது மேனுஃபேக்சரிங் பெங்களூர். இப்போ நிறைய வருது வெஹிக்கிள்ஸ், ஏகப்பட்டது வந்து. கார் பாலிஷிங், அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த கெமிக்கல்ஸ், அந்த பஃபர் வீல்ஸ், இது எல்லாமே இவங்க டீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாலிஷிங் டூல்ஸ். இது சைடில் தூக்கி வச்சு கீழே அண்டர் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக இங்கே ஒரு எக்யூப்மெண்ட் தயார் பண்ணியிருக்காங்க, மோட்டரைஸ்டு. ஈஸியஸ்ட் வே. ரொம்ப சிரமப்பட்டுக்க வேண்டியதில்லை. லிஃப்ட்லேயே தான் ஏற்றி பார்க்கணுங்கிறது கிடையாது. இப்படியே இதை வச்சு மாட்டி அந்த இது ஷாக் அப்சார்பர்லாம் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். அந்த ஸ்ப்ரிங்கை கழட்டி மாட்டுறது, உள்ள அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்காக தயார் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். இதெல்லாம் கேரேஜ் யூஸ், எல்லாம் மோட்டரைஸ்டு. மேனுவலாக ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏர் ஃபில்டர்ஸ், ஆயில் ஃபில்டர்ஸ், ஆயில் பம்பு, டீசல் பம்பு, ஏசி பம்ப், எல்லாம் சர்வீசிங். டெல்பி டெக்னாலஜிஸ். அதர்வா சுசுகி ஷோரூம், கோயம்புத்தூர், கீழமேடு, சுந்தராபுரம், தாராபுரம் 3 இடத்துல இருக்குது. இவங்க ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. வீஸ்டாம் இருக்குது, பர்க்மேன் ஸ்கூட்டரு, என்டார்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இது லிக்யூமோலி இவங்களுடைய பெவிலியன். லிக்யூமோலி பற்றி உங்களுக்கு தெரியும், என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு. வெப்சைட் போனாவே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பாலிஷிங் லிக்யூட்ஸ், அதெல்லாம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸாக மாறிடுச்சு. இது ஏர் கம்ப்ரஸர், சின்னதும் பெருசுமாக சைஸாக வச்சுருக்காங்க.
இதெல்லாம் வைசர்ஸ் மோட்டோ ஜெனியன் ஃபைபர் பார்ட்ஸ் எல்லா கம்பெனிக்கும் சப்ளை பண்ணுறாங்க போல் இருக்கு. ஒரு மேஜர் சப்ளையர் வைசர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. சோலாப்பூர் சூப்பர். வெஹிக்கிள் எலக்ட்ரானிக் அனலைசர், இது ரெண்டாவது எலக்ட்ரானிக்ஸ் கீஸ், கீலெஸ் என்ட்ரி கீஸ் இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட சொன்னால் அதெல்லாம் ஃபார்மேட் பண்ணி கொடுப்பாங்க. எந்த வண்டிக்கு வேணுமோ அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி. இப்போ எனக்கு எத்தனை வண்டியினுடைய கீஸ் வச்சுருக்காங்க பாரு. आपका एक कार्ड मिलेगा सर. வாங்க சார், என்ன பண்ணுறீங்க? வண்டியை பாருங்கள், பக்கத்தில் என்ன வண்டி நிற்கிது பாருங்கள். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450. கிளாசிக் 350. என்ஃபீல்டு அண்டர். பேனியரில் மாட்டி சும்மா கும்னு நிற்கிது பாருங்க. இந்த வண்டி தள்ளுறதுக்கு 2 கோழி சாப்பிட்டா தான் தள்ள முடியும். அந்த அளவுக்கு அதனுடைய வெயிட் இருக்கும். ஆனால் நம்ம நண்பர்கள்லாம் வாங்கி ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, இது என்ன ரேலி கிட் மாட்டி வச்சுருக்கீங்களா? ரேலி கிட்டு மாட்டி இதை வந்து ஷோ கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது